$92-93 இந்த இது வந்து ருப்பி இப்படியே ஃபர்தராக வீக்கன் ஆகிட்டே இருக்காது. ருப்பி ஹேஸ் டு கம் பேக், திருப்பி கீழே ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸோ ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 90க்கு கீழே 85-80 வரணும். பட் அது வந்து 3 months 6 months 1 year ஐ டோன்ட் நோ. பட் வந்து எவென்ச்சுவலி ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்போதுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாக்கு மூட்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு நெல் இருக்குது. நெல்லை வந்து அப்படியே ஃபுல், அதாவது அந்த சாக்கு மூட்டை வந்து ஒரு 100 கிலோ கொள்ளணும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நெல்லை அப்படியே ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னு சொன்னதுன்னா அது 100 கொள்ளாது, ஒரு 95 அவ்வளோதான் கொள்ளும். அதில் 100 கொல்லணுன்னா அதை நீங்கள் அப்படியே ஷேக் பண்ணி அது மாதிரி ஒரு இது பண்ணால் தான் வந்து போகும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $3,000-$2,500 கண்டினியூஸாக $5,600 வரையும் ஏறிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே அவ்வளோ தூரம் வித்தவுட் இது போனதுன்னா திருப்பி கீழே இறங்கி அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அது ஏறணும். ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா டெஃபினட்டாக கோல்டு வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை எப்படி சொல்கிறேன்னா, நான் ஜோசியெல்லாம் சொல்லலை. ஐ எம் கன்சிடரிங் கோல்டுடைய லாஸ்ட் 30-40 years உடைய ரேலி, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வரணும். அண்ட் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இன்றைக்கி பார்க்கும்போது லாஸ்ட்டு 5 years லாஸ்ட்டு 10 years கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து மோர் தென் 10% இருக்குது. ஸோ எப்போதுமே கோல்டு வந்து லெஸ் தென் 10% ஆர் மேக்ஸிமம் ஒரு 10% தொடுமை ஒழிய 10%, அதாவது மேக்ஸிமம் ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் தான் கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கே ஒழிய ஹிஸ்ட்ரியில் 10, 20, 30, 40, 50 வருஷத்தில் 8-9% தான் கொடுத்துருக்கு. இந்த ஒரு லாஸ்ட்டு 5-10 yearsல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 13, 14, 15% வரையும் கொடுத்துருக்கு. அந்த 15-10% கீழே வந்தாகணும். ரிவர்ஷன் டு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வரும்போது என்னென்னா ஆப்வியஸ்லி ஸோ 1 year 2 years 3 yearsல ஸோ த நெக்ஸ்ட்டு 3 yearsல வந்து கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற இதே லெவலோ அதை விட கீழே இறங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் த இது. புரியுதுங்களா? ஸோ நான் வியூவர்ஸ்கிட்ட சொல்கிறேன், இதை பார்த்துட்டு உடனே என்னால் தான் கோல்டு வாங்கலை அதெல்லாம் சொல்ல, இது வந்து என்னுடைய கருத்து. கோல்டு வாங்குறதும் வாங்காதும் உங்களுடைய விருப்பம்.